அப்போ மணி சார் சமீபத்தில் சொன்னார். மணி சார் வந்து இதை சொல்லணும், இந்த படம் எல்லாமே செலிப்ரேஷன் தான். ஏன்னா மேடி மணி சாரை கூட்டு வந்துட்டார், இந்த பக்கம் ரத்ன சார் சங்கர் சாரை வந்து படம் பார்க்க கூட்டு வந்துட்டார், ஏவிஎம்மில் படம் பார்க்குறாங்க. சங்கர் சார் படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ப்ரிவ்யூ மாதிரி படம் பார்க்க மணி சார் வர்றாரு. என்னடா இதெல்லாம் நம்ம படத்துக்கு நடக்குதா, எனக்கு அப்படியே வந்து கொண்டாட்டமாக இருக்குது. படம் பார்த்துட்டு வெளியில் சங்கர் சார் நிற்கிறாரு, படத்தை பற்றி நல்லா சொல்லிட்டு இருக்காரு. மணி சார் வந்தால் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு வாயான்னு சொல்லினா உட்கார வச்சு திரும்பி வந்தேன். அப்புறம் படம் பார்த்துட்டு மணி சார் வந்தோடனே என்னடா சொல்லுவார்னு எனக்கு பதட்டம். வந்தோடனே கை கொடுத்தேன், இந்த நுனியளவு தான் எனக்கு கை படுது, நல்லா போகணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ தான் படிச்சுட்டு நல்லாயிருக்கு. அடுத்து எதை சொல்லுவார்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், எதுவும் சொல்ல போயிட்டார். என்னடா இது, ஒரு 1 hour கழிச்சு ஃபோனு, இல்லைங்க சார் மேடி சார், நானும் மணி சார் தான் ஒரு சாப்பிட வந்திருக்கோம் சார், உங்கள் படத்தை பற்றி தான் பேசிட்டே இருக்கார், உங்களை சொன்னார் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர்னு சொன்னார். ஆமாம் நான் மறுபடியும் கூப்பிட்றேன் சொல்லி வச்சார். என்னது ப்ராமிசிங் டைரக்டர்னா என்ன எனக்கு தெரில. 5 மணிக்கு பாலாஜி சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் ப்ராமிசிங் டைரக்டர்னா என்ன சார்? இல்லை மணி சார் சொன்னாராம். அவர் ஒரு வேர்டு சொன்னாலுமே அது பெரிய சந்தோஷம்தான், ஏன்னா அவ்வளோ பெரிய மயக்கம் அவர் மேலேலாம். ஆனால் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சொன்னார் சார், சமீபத்தில் எல்லாம் மீட் பண்ணிக்கிறோம்ல நிறைய. நான் வந்து வாரியர் ஷூட்டிங்கில் டயத்தில் அவர் பொன்னியின் செல்வன் நாங்கள் இருக்கப்போ முடிச்சுட்டேன். ரூம்லேருந்து சும்மா நான் எனக்கிட்ட என்ன பழக்கம்னா, பேர் அன்பு இருந்தால் பயம் இருக்காது, பெரிய அன்பு இருக்குது. நம்ம மற்ற என் கூட இருக்கிற டைரக்டர்ஸில் கூட மெசேஜ் போட்டு சாருக்கு பேசுவாங்க, சார் ஃப்ரீயான்னு. எனக்கு அந்த இன்னும் ஊர்லேருந்து வந்த ஒரு ஆள் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேர் அன்பில் அந்த டீசன்ட்லாம் பார்க்கறது கிடையாது. முன்னே ஃபோனு தான், சார் எங்கே சார் இப்படி கேட்டுருவேன் நான். ஒரு தடவை அங்கேருந்து என்ன லிங்கு என்ன சார், சும்மா தான் சார், நான் சினிமா பற்றி பேச ஆரம்பிச்சு. அப்போது ஜென்ரலாக பேச ஆரம்பிக்கிறப்போ ரன்னை பற்றி சொல்கிறார், அது கிளாஸ் அப்படின்னார். ஐயோ அந்த வார்த்தை இருக்க எத்தனை வருஷம் கழிச்சு, நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்போல்லாம் விட்டுட்டு லேட்டாக வந்து சொல்கிறேன், அது கிளாஸ் அப்படின்னாரு.